ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து 26/2026. இன்னைக்கு சில பிளான்ஸ் இருக்குது. அதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். என்ன பண்ணேன் ஏதுனாங்க. நேற்று காலையில் வீடியோ முடித்த அப்புறம் போயிட்டு இம்பல்சிவ் ரியாக்ஷன்னால் ரீலாப்ஸ். ஸோ அதுக்கப்புறம் கிளம்புனேன். ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டேன். வேறு வழி கூகுள் மேப் வழியாக போய் வெட்டேரி அந்த சைடுக்காக போய் எப்படியோ போய் வேறு ஒரு வழிக்கு போனேன். அந்த நியூ ஆவடி ரோடு அது வழியாக போனேன். ஆமாம் ஆமாம். போனேன். கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டேன். 9:20 போனேன். போயிட்டு ஆக்சுவலாக நேற்று பெட்ரோலே போடல. முந்தானத்து இருந்தால் அந்த கடைசி பெட்ரோல் அது ஃபுல்லாகவே இது பண்ணியாச்சு. போயிட்டு அந்த கிராஃப் கொடுத்துருந்தாங்க, அதை சப்மிட் பண்ணலான்னு சொல்லி பண்ணிவிட்டு ரெடி பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொடுத்துட்டேன். லன்ச் வரைக்கும் அந்த வேலை நடந்துச்சு. அடுத்து லன்ச்சுக்கு அப்புறம் சும்மா தான் இருந்தேன். சரி பேசலான்னு லன்ச்சு அப்போ ட்ரை பண்ணேன். இவங்க டீம் ஒர்க்கு அது ஒர்க்கு இது ஒர்க்குன்னு சொல்லி 3 பேர் போயிட்டு வந்தாங்க. மேம் அவங்க எதுவும் மீட்டிங் போயிட்டு வந்தாங்க. அதெல்லாம் முடிச்ச அப்புறம் அப்புறம் போய் லன்ச்சு சாப்பிட்டு கீழே வரத்துக்கு மணி 2:45 3 ஆகிடுச்சு. அப்புறம் ஏதோ சாப்பிடன்னு சொல்லிட்டு ஐஸ் வாங்கி கொடுத்தாங்க. அது இதுன்னு போயிட்டு இருந்தது. கிட்கட்டை சாப்பிட்டேன், ஐஸ் சாப்பிட்டேன். அப்புறம் 6 மணிக்கு பண்பட்டுருக்காங்க. அது வரைக்கும் ஒர்க் இல்லாமல் இருந்துட்டு கரெக்டாக 5:30 மணிக்கு எக்ஸ்ட்ரா 15 இது ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி டேட்டாவை மாற்றிட்டாங்க. அப்புறமா ஒரு அரை மணி நேரத்துக்கு 2 கிராஃப் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு மற்றதெல்லாம் நான் வீட்டில் போய் அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். அப்புறம் இங்கே வீட்டுக்கு வரும்போது அங்கே இங்கே சுற்றி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன். 8 o'clock கரெக்டாக 1 மணி நேரத்துலேயே வீட்டுக்கு வந்தாச்சு. ஏதோ போகுது. இன்னைக்கு நேற்று ஆக்சுவலாக எந்த ரேப்பிடோ ஆர்டருமே வரல. ஸோ நோ ரெவன்யூ. 100 rupees முன்னாடி கொடுத்த 100 rupees தான் லாஸு. ரீஇம்பர்ஸ்மெண்ட்டுக்கு கேட்டேன் நான், ஆனால் அதுவுமே இன்னும் ஃபார்ம் எதுவும் கொடுக்கல. ஸோ அது ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னும் 3 நாள் வர லீவு. ஸோ நான் இதை ரிப்போர்ட் பண்ணணும் போல. பார்ப்போம் எப்படி பண்ணுறேன்னு. ஓகே, இப்போதைக்கு அதான் டேட்டா அனாலிசிஸு இன்டர்ன் தாண்டா. நான் ஏன்டா வேலை வாங்குறீங்கன்னு சொல்லி 3 பேர் கலாச்சிருந்தாங்க. நான் டூரிசம் ப்ராஜெக்ட்டுக்கு பண்ண வந்தால் நீங்கள் நடாதீங்க, இந்த வேலையெல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கௌதம் சார் கலாச்சார். ஓகே, எல்லாம் நல்லா தான் போகுது. அதுக்கப்புறம் நேற்று ஈவினிங் வந்த அப்புறம் அந்த பவித்ரா மீட் வந்து அது பணமானமாக யோசிச்சிருந்தேன். சரி போவோம், என்ன நடக்க போகுது, ஒன்றும் நடக்காது, எல்லோரும் நல்ல மனிதர்கள் தான், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் போகலான்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் என்னம்மா நான் தாம்மா பேசினேக்கிறேன். ரெக்கார்டிங் பண்ணுறாங்க. நேற்று என்ன நடந்துச்சுன்னு ரெக்கார்டிங். நேற்று இப்போ எதுக்கு அங்கே போடுற? அது அந்த பக்கம் காஞ்சிரும், இந்த பக்கம் என்ன ஈரமாக இருக்காது. சரி. என்ன பண்ண சொல்லு சொல்லு. பேசி நிற்கிறாங்கம்மா. போமா அப்படி. நான் போகிறது இருக்கட்டும்மா, நீ போமா. நான் உட்காந்து இருக்கிறேன். நீ எங்கே இருந்தாலும் எங்கே ஒன்றா பேசணும். அப்புறம் இப்போ காலையில் கிளம்பணும், முடிஞ்சு போச்சு. நேற்று போனாங்க வந்தாங்க, அந்த விஷயந்தான். டைரி எழுதுறதுக்கு பதிலாக ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு.
டெக்னாலஜி யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி இதெல்லாம் cut கட் பண்ணுறாங்க. அழகா ஆகுது. இட்லி என்னாச்சு? எழுது ஊதிட்டியா? எவ்வளோ நேரம் ஆகிடும்? அது தண்ணி ஊற்றுறப்ப வெள்ளையாயிடுச்சு. இதெல்லாம் வெள்ளையாயிடுச்சு. இன்னும் நடக்குறீங்க பில்டிங் என்னாகும். நிறைய சம்பாதிச்சு நிறைய சம்பாதிச்சு சோழவரத்தில் ஒரு குடிசை போட்டு கல்யாணம் பண்ணி இதெல்லாம் இருக்க முடியாது. யாரும் செய்கிற ஒவ்வொரு வேலைக்கெல்லாம், அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒன்று இது மாதிரி நம்ம இங்கே இருக்கலாம், நல்லா தான் இருக்குது இருக்கலாம். இந்த லட்சணத்துக்கு எந்த பொண்ணு வரும்? இதெல்லாம் கொஞ்சம் தட்டி தூக்கி அது இது பண்ணணும் போது இந்த மண்ணை தூக்கி எதிர்க்க கரெக்டாக ஊர் எதிர்க்க வச்சுக்கணும். இது என்ன பண்ணுறீங்க மண்ணை? அது எதுக்கு எடுத்தீங்க? அதுதான் தொங்குத. அது தொங்குனா உனக்கு என்ன? இன்னொரு தடவை மறுபடியும் மாற்றி விடு. நீ என்ன கிழிப்பேன்? குத்துவேன் நான். குத்துவேன். இப்போ குத்து, கீழே குச்சி குத்துவேன். நல்லா குத்திட்டேன். இப்போ ஃபுல்லாக மழை காலம், தண்ணி ஊறி ஒன்றும் வெயிட்டு தாங்கி ஒன்று படிக்கட்டு கீழே ஊந்துற போகுது. ஒருத்த படிக்கட்டு இல்லாமல் இருக்கக்கூடாது. படிக்கட்டு வீட்டில் உங்கள் அப்பா செய்யவே மாட்டாங்க. படிக்கட்டு எப்படிமா விழும்? இவ்வளோ வெயிட்டு தாங்காதாடா படிக்கட்டு ஒரு கம்பியில். தாங்கம்மா தாங்காத. சப்போஸ் வளைஞ்சி ஒரு இது மட்டும் அப்படியே பேஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவான்னா அவனா அவ்வளோ பண்ணி வச்சுக்கிறான் முத்துக்குமார். டெய்லி இவ்வளோ வெயிட்டு தூங்கிருந்துன்னா என்ன ஆகும்? 4 மாதம் ஆகில அவன் உண்டா 1 வருஷம் ஆகுதா? 1 வருஷமாக தூங்கின்னு கிடையாது. மழை பெய்ய போது இங்கே அடிக்க போது வீட்டில் பெயிண்ட் அடிக்கல. நான் பாய்க்கு எந்த பாயை பிடிச்சின்னு இருக்கா தெரியல. 4 நாளாக பாய் தான். இந்த பாய் இப்போ வந்துட்டாங்க, பாய் அப்பா வந்துட்டாங்க. எவனை ஏமாத்துறாங்க தெரியல. எந்த பாய் ஏற்றி தெரியல. வீட்டில் வர முதல்ல பாய் பொழப்பு தான். சொல்ல மாட்டாங்க அது விஷயம். சொல்லலைன்னா நமக்கு தான் வந்துச்சு. நம்ம ஃப்ரீயாக இருக்க வேண்டியதுதான். இந்த கதை இல்லைன்னா இன்னொரு கதை எந்தாலாம். அந்த 5000 ரூபாய்க்கா? எந்த 15,000 ரூபாய்க்கா? எந்த பாயினே தெரியல முதல்ல. அதான் கீழே இருக்கிற சைக்கிள் பாயா இல்லை வேறு எந்த பாயா? இப்போ கடை போடுற பாயா? கடை யார் போடுறா? தெரியலையே. பேசியிருக்க மாட்டான். இந்த போர்டு இருக்குது. டூலெட் போர்டு இருக்குதா? இங்கே தான் இருக்குது. அது பேனர் மேலே தான் இருக்குது. இங்கே வைக்கக்கூடாது. இதுக்கு இந்த பேனருக்கு இங்கே கீழே கடைக்கு ஒன்று மாட்டி வச்சுருந்தாங்கல்ல. ஆடினே இருந்துச்சு. டிங்கு நேற்று வேலையை முடித்து மெசேஜ் அனுப்பிவிட்டேன். என்ன பண்ணாங்க? நல்ல வெளிச்சமாக யாரு? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். யுவர் கமிட்மெண்ட் அண்ட் எஃபர்ட். எக்ஸ்ட்ரா எஃபர்ட் மேட் எ ரியல் டிஃப்ரென்ஸ். குட் அப்படின்னா தேங்க்யூ மேம். ஒரு கமிட்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நீ செஞ்சுக்கிறேன். அது டிஃப்ரென்ஸாக இருக்குது அவங்களுக்கு. கமிட்மெண்ட்டோ எஃபர்ட் போட்டதோ டிஃப்ரென்ஸ் இதுவாயிருக்கு. அதான் இந்த சார்ட் ரெடி பண்ணிருந்தேன்ல, அது என்ன ஆச்சு? நேற்று காலைல இருந்து நான் உட்காந்து பண்ணிருந்தேன். முந்தா நேற்று முடிஞ்சு. அது நேற்று இதெல்லாம் பண்ணிட்டு டிசைன்லாம் மாற்றிட்டு அனுப்பிவிட்டேன் முடிஞ்சுன்னு சொல்லி. அப்புறம் பார்த்தா சாயந்தரம் 6 மணிக்கா வந்து இன்னொரு 15 டேட்டா ஆட் ஆகுதுன்னு சொல்லி அதை வேற கொடுத்தாங்க. அப்புறம் அதை வச்சு எல்லா சார்ட்டும் மாற்றணும். அதை நான் ஒரு 1/2 மணி நேரம் அங்கே வேலையை பார்த்துட்டு அப்புறம் கிளம்பி வந்துட்டேன்.
வந்தப்புறம் இங்கே இருந்து பண்ணி பண்ணி அனுப்புனாங்க. கரெக்ட் ஆயிடுச்சா? ம். எந்த இப்போ அதை வந்து இந்த இவங்க வந்து திலகா மேம்னு சொல்லி அதான் இப்போதைக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் கொடுக்குறாங்க. 3 நாள் இவன் வேறு லீவு முக்கியம். இந்த வேலை ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த வேலையும் அதுவும் பார்க்கணும், அந்த ரிப்போர்ட்டு பண்ணணும். அது எதுவும் ஃபீஸ் எதுவும் இல்லை போல் அந்த முதல்வர் படைப்பகமுக்கு. நேற்று சொன்னார் சார். இவன் என்ன பண்ணுறான், நாங்கள் எடுத்த சர்வே ரிப்போர்ட்டு மாதிரியே ரெடி பண்ணி வச்சிட்ருக்கான் ரிப்போர்ட்டுன்னு சொல்லி. அது வந்து இருக்கணும் 16 சாப்டர் இருக்கும்னு வச்சுக்கோயேன். அதுக்கப்புறம் வந்து இந்த 16த்துலேயும் எதெல்லாம் வந்து மாற்றணும், மெயின் இஷ்யூ இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டு மாதிரி ரெடி பண்ணோம். அது இன்னும் பண்ணல. இப்போதைக்கு இந்த 16லேயும் பண்ண ஸ்டடி வச்சு 16 சாப்டர் மாதிரி போட்டு இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். அவர் அன்றைக்கி சுருக்கமாக எழுதினார் ஒரு பேப்பரு, அது மாதிரி எழுதணும். அது தெரியல, அது சர்வேக்காக தான். அது அதுக்கப்புறம் வந்து பண்ணணும். இப்போதைக்கு இவன் வந்து ஆரம்பித்து வச்சுருக்கான். இந்த 3 நாள் வேலையை பார்ப்பாங்க சொல்லுல, இவன் இல்லாததுக்கு. அவன் இல்லாததுக்கு அந்த வேலையை நான் பார்க்கணும். இவங்க வேலை இவங்க பார்த்துப்பாங்க. இது சும்மா ரெடி பண்ணி தர சொன்னாங்க. அவங்க வேறு ப்ராஜெக்ட் நிறைய 3 இது போயிட்டுருக்கு சிப்காட்டு. நேற்று சொன்னல, செய்யற இது மட்டும் இவங்க இல்லை, மற்றெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கல்ல. அந்த எவ்வளோ சம்பளம் தெரியல, இவங்கெல்லாம் முதலேருந்து இருக்காங்க போல். அந்த கௌதம் ராஜன்றவங்க அவர் 10 வருஷத்துக்கு மேலே இருக்காரு. அது ஒன்றும் போகல. நீ என்ன ரைட்டில் போட்டுருக்குற? நாங்கள் ரைட்டில் வந்தோம். இப்படி தானே அழுத்துவேன், இப்படி அழுத்த போகிறேன். அந்த பொம்பளை இப்படி வச்சு அவங்க அப்படி வைப்பாங்க. நீ இந்த கையில் வைன்னு சொன்னால் இந்த கையில் வைக்க போகிறான். அது சோறு பண்ணுற கையில். இப்போ அதனால் எதாவது ஆச்சா? சரிப்பா, இந்த பொம்பளை கிட்ட ஒரு நல்லா பேர் வாங்கினியா? வாங்கினாங்க. நேற்று ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஆவின் குல்ஃபி 40 ரூபா. பாதாம் பிஸ்தா என்னென்னமோ இருக்குது. அதில் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. 40. வேலை நல்லா இருந்தா? வேலை நல்லா. இப்படியே போச்சு, போயிட்டு வந்து போகிறோம். பிடிச்ச வேலையாக வருது, ஏசியில். அதுவும் இல்லாமல் இப்போ இவங்க பண்ணுறதுனால அங்கங்கே இது நடக்குதுல்ல. ஒரு சிப்காட்டு பண்ணுவாங்க, ரெடி பண்ணுவாங்க. தமிழ்நாட்டிலே ரெடி ஆகுதுல்ல. அதான் அது மாதிரி நிறைய இருக்குது. இப்போ அந்த ஜிசிசிலலாம் இருக்கவங்களுக்குலாம் 3-4 பேர் பிடிச்சிட்டாங்களாம். சூப்பர்வைசர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களாம். அதாவது சம்பளத்தை வந்து கம்மியாக பிடிச்சி கொடுக்குறதா கீழே இருக்க கான்ட்ராக்டர் அந்த இவனுங்களுக்குலாம், எம்ப்ளாயிக்கெலாம், ஸ்டாஃபுக்கெலாம். அப்படி வந்து ஏதோ கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிட்டு அவங்க ஒரு 4 பேரை வந்து பிடிச்சி விட்டாங்களாம். போலீஸ் ஏதோ கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்களாம். அதெல்லாம் சொன்னாங்க. இவர் ரிட்டையர் ஆக போகிறேன்னு சொல்லிட்டுருக்காரு. அடுத்த மாதம் சொல்லிட்டுருக்காரு. எப்படின்னு தெரியல. இல்லை அவரே சொல்கிறாரு. நான் எதுவும் கேட்கல இப்போ வரைக்கும். அவரே தான் சொல்கிறாரு. நான் எதுவுமே சொல்லியப்பா, நீயே தானேப்பா பண்ணுற அப்படின்னு. காலேஜ் அவன் முடிச்சப்பறம் போகலாம். இந்தியன் ஆயிலில் ஒருத்தனுக்கு அப்படி தான் போனான். இன்டர்ன்ஷிப்புக்காக போனவன் அங்கே வந்து 6 மாதம் இன்டர்ன்ஷிப் சொல்லிட்டு 2 பேரும் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவனையும் இன்னொருத்தனையும். எங்கேயோ போகிறது, குஜராத்தோ எங்கேயோ போகிறதுக்கு. வெங்கடேஷ் அப்படிதான் முதல்ல பெட்ரோலியத்தில் போய் சேர்ந்தான். அதான் பெட்ரோலியம் தெரியல, பெட்ரோலியம் வேலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஊருக்கு போனான். ஆனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒவ்வொரு இதுவும் அப்போ இப்போ தான் செட்டில் ஆகிடுது. 10 வருஷம் முன்னாடி அதான் எங்கள் பீரியடில் வந்து கஷ்டப்பட்டாது. அவன் மாமா ஒன்று, அவன் இப்போது அங்கே வந்து இந்த 6 மாதம்னு சொன்னோன்னே
6 மாதத்துக்கு சம்பளம் 25,000 போல் மாத சம்பளமே. ஸ்டைஃபண்ட் 25,000 ரூபாய். அதுக்கப்புறம் ஒர்க்கு கன்ஃபார்மாக தெரியாது, 6 மாதம் கான்ட்ராக்ட் மாதிரி. அதனால இவன் போகிறதா சொல்கிறேன் தான். அப்புறம் ஹெச்ஓடி மேம் கிட்ட போய் கேட்டு, நான் 2 மாதம் இந்த 1 மாதம் இன்டர்ன்ஷிப்பு, இன்னொரு 1 மாதம் வேணால் டைம் தருவேன், அதுக்கு மேலாம் கொடுக்க முடியாது, இதெல்லாம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இவன் வீட்டில் கேட்டு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அனுப்பி. இன்னும் 1 வருஷம் இருக்குதா? அதுக்கப்புறம் இது இப்போ இது 1ஆந்தேதியோ 2ஆந்தேதியோ ஏதோ ஓப்பன் பண்ணுவாங்க காலேஜை. அதுக்கப்புறம் இப்போ ஜூலைலேயே வந்து 4 நாள் கிளாஸ் இருக்குப்பா, டிஸ்டன்ஸு. அதுவும் ஷெட்யூல் ஏதோ இருக்குது. அது நடுவில் இங்கே லீவ் விடும் போது இங்கே போய் பாரு. இப்போதைக்கு வந்த வரைக்கும் அதான் இன்னைக்கு என்ன பண்ணுறதுப்பா அப்படின்னு கேட்டார். சரி, இன்றைக்கும் வந்து இதுதான் பண்ணுறேன். இப்போதைக்கு ஃபைனல் டிராஃப்ட் மாதிரி 2 பண்ணியிருக்காங்க. நான் வந்து அந்த கிராஃபில் இருந்தேன், ப்ரைமரி ரிசர்ச் கிராஃப் இருந்தேன். உன்னை நான் பண்ண சொல்லியப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் எந்த வேலையுமே கொடுக்கறது இல்லை, அவங்களே தான் கொடுக்குறாங்க, அவங்களே தான் பண்ணுறாங்க. இல்லை அது பண்ணுறதுன்னு சொன்னேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். சரி, யாருமே நான் ஃபோர்ஸே பண்ணுறது இல்லைப்பா, எல்லாம் அவங்கவுங்க வேலை வந்து முடிச்சுட்டு போகிறாங்க. கம்ப்ளீட் பண்ணாதான் என் டீமில் இருக்காங்க பாரு அந்த பொண்ணு, அவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நாளைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எப்படின்னு தெரியல, நாளைக்கு வருவாங்களா இல்லையா. நெத்திரக்கு நல்லா பார்த்து வச்சுக்கோ. அடுத்த வாட்டி இந்த 1 வருஷம் இவங்கெல்லாம் தெரியும் எல்லாரும் இப்போ தான் இந்த ப்ராஜெக்டில் இப்போ தான் நான் வேலையை செய்கிறேன். இது வரைக்கும் அவங்க டீம்லலாம் இருந்ததில்லை. ஆனால் அவங்க இந்த வேலையை கொடுத்தாங்க, பண்ணி முடிச்சாச்சு, அவ்வளோதான். வெளியே வரும்போது அப்படியே செல்ஃபி எடுத்துருவேன் மூஞ்சன்னா, அப்புறம் மறந்து போயிடும். சரி. அப்புறம் நேற்றுலாம் 2:30 தான் சாப்பிட்டோமே. ஏன்னா அவங்க 3 பேர் எங்கேயோ மீட்டிங் ஏதோ போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு வரத்துக்கு 2:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்த அப்புறம் தான் டீமில் எல்லோரும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா சொன்னாங்க, அந்த புவனேஷ் அண்ணா. அதுக்கப்புறம் உட்காந்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் போயிட்டு உட்காந்து சாப்பிட்டு பாட்டெல்லாம் கேட்டுருந்தாங்க. அந்த டிவி இருக்குன்னு சொன்னல, அந்த டிவியில் பாட்டு போட்டு கேட்டுட்டு இருந்தாங்க, யூடியூப் பாட்டு போட்டு. சாயந்தரம் எத்தனை மணிக்கு விடுறாங்க? விடுறதெல்லாம் இல்லைம்மா, இவங்களே வந்து இப்போ ஆள் இல்லை. சாயந்தரத்துக்கு மேலே இவங்க 2 பேர், இந்த கௌதமோ இவர் இந்த லியாக்கத் அலி சார், அவரெல்லாம் வந்து எல்லோரும் போயிட்டாங்க. ஏதோ வேறு ஏதோ மினிஸ்ட்ரி மீட்டிங்குன்னு சொல்லி அங்கே போனாங்க. அவங்க அவரு ஒரு கன்சல்டன்ட்டு. இப்போ உங்ககிட்ட பேசணும். எம்டிக்கு அடுத்த ஆள் மாதிரி. எம்டி பேர் பெருமாள். உங்ககிட்ட பேசினவரா? அவர் அன்றைக்கி லிஃப்ட்டில் பேசினார். என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாரு இவர் லியாக்கத் அலி. அவர் தான் என்னை எடுத்தார் அன்றைக்கி இன்டர்வியூலாம் பண்ணிவிட்டு. இப்போ அவரு தான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது இல்லை, அவங்கவுங்க வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு அவரு தான் பேசினாரா? அவர் நேற்று சும்மா சும்மா சொல்லியா ஆஃப் வச்சுக்கோ, ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கோ, ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துவே. குரூப்பில் இருக்கிறல்ல, குரூப் ஒன்று ஆரம்பிச்சுக்கோ. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, அதெல்லாம் தெரியல, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸு குரூப் இந்த போட்டு ஆரம்பிச்சுக்கோ. எவனா ஒரு ஃப்ரெண்டாக உருப்படியே இதில் வச்சுக்கோ. இருக்காங்க, பேசுகிறோம். சரி, போய் தாடி வெட்டு. பாய்.